Hi friends, this is Karthik from PRH team. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டா தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணா உடனே என்ன கேட்பாங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் பண்ற, விண்டோஸ் அப்ளிகேஷனா வெப் அப்ளிகேஷனா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு 6 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. அந்த 6 டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First application is console application. So console application ஒரு பெரிய லெவல்ல கிராபிக்ஸ்லாம் இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம C and C++ பண்ற ப்ரோக்ராமோட அவுட்புட் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் விண்டோல ஒரு ஆன்சர் வரும். அந்த பிளாக் கலர் விண்டோ என்னன்னு சொல்லணும், ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆர் DOS மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸ், கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கன்சோல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்டா நம்ம பார்க்க இருக்கிறது விண்டோஸ் அப்ளிகேஷன். விண்டோஸ் அப்ளிகேஷனை டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒர்க் பண்றதுக்கு எனக்கு இன்டர்நெட் தேவையில்லை. என்னோட சிஸ்டத்துல நான் கேம் பிளே பண்றேன், MS ஆஃபீஸ் போட்டுக்கிறேன், இல்ல போட்டோஷாப் ஒர்க் பண்றேன், ஃபிளாஷ் ஒர்க் பண்றேன் அப்படின்னா அதை என் சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணி நான் ஒர்க் பண்ண போறேன். சோ எனக்கு இதுக்கு இன்டர்நெட் தேவை கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு என்னுடைய சிஸ்டத்துல நான் இன்ஸ்டால் பண்ணி இன்டர்நெட் இல்லாம ஒர்க் பண்ணக்கூடிய இந்த டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம விண்டோஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். தேர்டா நம்ம பார்க்க இருக்கிறது வெப் அப்ளிகேஷன். இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். கிளையன்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்கா ரெண்டா பிரிப்பாங்க. நான் ஒரு சர்வர்ல இருக்க கண்டென்ட்டை வியூ பண்ணி பார்க்க முடியும். அட் த சேம் டைம் நான் ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சு சர்வர் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி செய்ய முடியும். இந்த டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை நான் வந்து வெப் அப்ளிகேஷன் சொல்றேன். எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ற ஜிமெயில் ஆகட்டும், என் காலேஜ் வெப்சைட்டை நான் வியூ பண்ணி பார்க்கறதாகட்டும், இல்ல என்னோட ஆஃபீஸ் வெப்சைட்டை நான் வியூ பண்ணி பார்க்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ஃபோர்த்தா பார்க்க இருக்கிறது வெப் சர்வீசஸ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இந்த வெப் சர்வீசஸ் அப்ளிகேஷன் சொல்லலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. வெப் சர்வீசஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸா தான் நம்ம யூஸ் பண்றோம். அதனால கண்டிப்பா இதை வெப் சர்வீசஸ் அப்ளிகேஷன் சொல்லலாம். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் வெப் அப்ளிகேஷன் அண்ட் வெப் சர்வீசஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு வெப்சைட்டை பாக்குறேன் அப்படின்னா அது வெப் அப்ளிகேஷன். ஓகேவா? சோ ஒரு ஹியூமன் இன்டராக்ட் வித் வெப் அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ வெப் சர்வீசஸ்ன்றது என்னன்னா 2 or more வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு இடையில யூஸ் பண்றது தான் என்னன்னு சொல்லலாம்னா வெப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வெப் சர்வீசஸ்க்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ATM ஆட்டோமேஷன் சொல்லலாம். கூகுள் சர்ச் இன்ஜின், கூகுள்ல சர்ச் பண்றப்ப டிஃபரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து நமக்கு வர ஆன்சர்ஸா இருக்கலாம். Because it's interact with more than one web application. So interact with more than one applications இருந்தாலே அதை வெப் சர்வீசஸ் ஓட ஹெல்ப்போட தான் நம்ம செய்ய முடியும். Fifth one is Windows Services Application. வெப் சர்வீசஸ் அப்ளிகேஷன் எப்படி வெப் அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி விண்டோஸ் சர்வீசஸ் அப்ளிகேஷன் விண்டோஸ் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட மிஷின்ல இருக்க விண்டோஸோட அப்டேட்டா இருக்கட்டும், இல்ல ஆன்டிவைரஸோட அப்டேட்டா இருக்கும், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். என்னோட பிசி பூட் ஆகிறப்ப இந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கா பூட் ஆயிட்டு அதுக்கு உண்டான பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாமே அந்த சர்வீசஸ் எல்லாமே செஞ்சுட்டே இருக்கும். சோ இதை தான் வந்து நான் விண்டோஸ் சர்வீசஸ் சொல்றோம். சோ விண்டோஸ் சர்வீசஸ்ன்றது விண்டோஸ் அப்ளிகேஷனுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா ஒர்க் ஆயிட்டு இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆன்டிவைரஸ், விண்டோஸ் அப்டேட் இதெல்லாமே சொல்லலாம். ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகுதுல, இது எல்லாமே விண்டோஸ் சர்வீசஸ்க்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் தான். 6th one is மொபைல் அப்ளிகேஷன். மொபைல் அப்ளிகேஷன்றது பாத்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் ஒரு ஐபோன் மொபைல்ஸ்ல ஆப் கிரியேட் பண்றோம்ல, ஒரு பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆப்லாம் வந்து டவுன்லோட் பண்றோம்ல, இது எல்லாமே வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா இட்ஸ் a branch ஆஃப் விண்டோஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷன் மாதிரி பிரிக்க முடியும். இந்த 6 அப்ளிகேஷன்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், சோ என்ன மாதிரி லாங்குவேஜஸ் அதுக்கு யூஸ் ஆகுது, இப்போ எந்த லாங்குவேஜ் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்து பூமிங்ல இருக்கு, இதை பத்திய வீடியோஸ்லாம் 1 by 1 போட்டுட்டு இருக்கோம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.